ஹீட்டர் ஆன் பண்ணிருக்கேன். சுடு தண்ணியிலே குளிக்கலாம். பச்சை தண்ணியில குளிச்சா உடம்புக்கு ஒத்துக்காது. குளிச்சுட்டு இந்த புடவை கட்டிக்கலாம். விபூதி பூங்க எல்லாம் அங்க வச்சிருக்கேன். விபூதியா? எனக்கு இல்ல, உனக்காக வீட்டுக்காரம்மா கிட்ட வாங்கி வச்சிருக்கேன். மத்தியானம் சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கேன். கரெக்ட் டைத்துக்கு வந்துடும். நீ சாப்பிட்டு நான் வர மாட்டேன். கேண்டீன்ல அங்கேயே சாப்பிடுறேன். ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. ஒரு நிமிஷம். தேங்க்யூ. அனாவசியமா இந்த ஜன்னல் ஓரத்துல நிக்க கூடாது. ஏன்னா தள தளன்னு இருந்தா தூக்கிட்டு போயிடுவாங்க. நல்லபடியா நீ ஊருக்கு போய் சேரணும் இல்லையா? அதான் சொன்னேன். மேடம் மேடம், ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? மனசுதான் சரியில்லை. ரொம்ப நாளைக்கு பிறகு எங்க அக்கா ஊர்ல இருந்து வந்திருக்கா. அவகிட்ட பிரியமா நடந்துக்காம கடுமையா நடந்துக்கிட்டேன். ஆபீஸ் முடிஞ்ச உடனே அக்காவை பார்க்கத்தானே போறீங்க. அப்ப அவங்க சந்தோஷப்படுற அளவுக்கு நடந்துக்கங்க. எப்படி குழந்தைய பிரிஞ்ச தாய் மாதிரி தவிக்கிறீங்க? என் மனசாட்சியை நான் சமாதானப்படுத்த வேண்டியிருக்கேன். வெறுங்கையோட வீட்டுக்கு போகாதீங்க மேடம். உங்க அக்காவுக்கு பிடிச்சதா ஏதாவது வாங்கிட்டு போங்க. ஆமா, வாய்க்கு ருசியா அவ இதுவரைக்கும் எதுவுமே சாப்பிட்டதில்லை. எப்பவுமே பழைய சோறுதான். பாவம், குலாப் ஜாமுனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா வாங்கிட்டு போய் கொடுக்கணும். சுகுணா, ராதிகாவுக்கு போன் வந்திருக்கு. ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, ராதிகாவா? நான் உன்னை தேடிக்கிட்டு ஆபீஸுக்கு போனேன். நீ அங்க இல்ல. இத பாரு, நீ இதுவரை பார்க்காத இன்பகரமான இடங்கள்லாம் இந்த டெல்லியில நிறைய இருக்கு. நீ ரெடியாரு, நான் வந்து அழைச்சிட்டு போறேன். மூர்த்தி, உங்க பேச்சை கேட்டு கேட்டுதான் ராதிகா தனி மரமா நிக்கிறா. இன்னும் அவளை எங்க கொண்டு போய் நிறுத்த போறீங்க? யார் பேசுறது? நான் சுகுணா பேசுறேன். சுகுணாவா? நீ எப்ப வந்த? நேத்துதான் வந்தேன். ராதிகா டெல்லியில இருக்கான்னு எங்க கிட்ட சொல்லவே இல்லையே, என்ன காரணம்? நீ அங்கே இரு, நான் நேரம் வந்து பேசுறேன். வர வேண்டிய அவசியம் இல்ல. சுகுணா வந்திருக்கா. அவளுக்கு காதலின் சிதமான தாஜ்மஹாலை காட்டணும். செங்கோட்டைக்கு அழைச்சிட்டு போகணும். என் கனவு கண்ணியோட இந்த டெல்லி பூரா சுத்தி பார்க்கணும்.